வணக்கம். தினக்குயில் செய்திகள். ராமேஸ்வரத்தில் சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் தலைமை தபால் நிலையம் முன்பு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நீதிமன்ற பணி புறக்கணிப்பிலும் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இன்று ராமேஸ்வரம் தலைமை தபால் நிலையம் முன்பு ராமேஸ்வரம் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் டோம்னிக் ரவி தலைமையில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேறும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ள வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் மயில்சாமி, செயலாளர் ஹரிஹரன், பொருளாளர் நம்புமாரிமுத்து, துணைத் தலைவர் சத்யராஜ், இணை செயலாளர் விமல்ராஜ், மூத்த வழக்கறிஞர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்டங்களில் சமஸ்கிருத பெயர் மாற்றத்தை கண்டித்து ராமேஸ்வரம் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பிலே இன்று ராமேஸ்வரம் அஞ்சலக முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் சமஸ்கிருத மொழி திணிப்பினை இந்த தேசத்தின் மீது, மக்களின் மீது திணித்து வருகின்றது. அதனை கண்டித்து ராமேஸ்வரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலே இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம்.